ஒரு பரந்த காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்தது. அது அந்த காட்டின் அரசனாக இருந்தது. மற்ற எல்லா விலங்குகளும் அதை பயத்துடனும் மரியாதையுடனும் பார்த்தார்கள். ஒருநாள் சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. மாலை நேரத்தில் அது மிகவும் பசியோடு எழுந்தது. இன்று ஒரு நல்ல விருந்தை சாப்பிட வேண்டும் என்று எண்ணி உணவுவை தேடிச் சென்றது. அது காட்டை முழுவதும் சுற்றிச் சென்றது. ஆனால் ஒரு விலங்கையும் பார்க்கவில்லை. பசியில் சிங்கத்தின் பொறுமை குறைந்து கொண்டே சென்றது. அந்த நேரத்தில் ஒரு சிறிய முயல் சிங்கம் எதிரே ஓடி வந்தது. சிங்கம் வேகமாக குதித்து முயலை பிடித்தது. இது என்ன, ஒரு சின்ன முயல்தான், ஆனால் என் பசியை அடக்கிவிடும், சாப்பிடலாம் என்று சிந்தித்தது. அதை சாப்பிடத் தயாராக இருக்கையில் ஒரு பெரிய மான் அருகில் ஓடிக்கொண்டிருந்தது. சிங்கம் அதை பார்த்ததும் தன் மனதில் பேராசை கொண்டது. முயலை விட இது சுவையான பெரிய விருந்து. இப்போது இதை பிடித்தால் நாளைக்கும் கூட போதுமே என எண்ணியது. சிங்கம் அந்த முயலை கீழே போட்டுவிட்டு மானைப் பிடிக்க ஓடியது. ஆனால் அந்த மான் மிகவும் வேகமாக ஓடி ஒரு புதருக்குள் ஒளிந்து கொண்டது. சிங்கம் மானை இழந்துவிட்டது. சில நேரம் கழித்து சிங்கம் திரும்ப வந்தபோது அந்த முயலும் அங்கு இல்லை, அது ஓடிவிட்டது. இப்போது சிங்கம் மிகவும் சோர்வாகவும் பசிக்குட்பட்டவனாகவும் இருந்தது. நான் என் கையிலிருந்த உணவை விட்டுவிட்டு பெரியதை தேடி ஓடினேன், முடிவில் எதுவும் இல்லை என்று வருந்தியது. நீதி. பேராசை உன்னை எதுவும் இல்லாத நிலைக்கும் கொண்டு செல்லும். நம்மிடம் இருப்பதை மதிக்க தெரிய வேண்டும். பேராசை கொண்டால் இழப்பை சந்திக்க நேரிடும்.